வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டை பெரியாரின் நிலம் என்று குறிப்பிட்டதற்கு நமது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் போன்ற தமிழ் மன்னர்கள் மற்றும் வேலு நாச்சியார் மற்றும் முத்துராமலிங்க தேவர் போன்ற புகழ்பெற்ற தலைவர்களின் நிலமாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழ்நாட்டின் வரலாற்று மரபு மற்றும் கலாச்சாரவேர்களை அரசியல் சின்னங்களை விட மதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மறைந்த தமிழீழத் தலைவர் பிரபாகரனின் போராட்டத்திற்கும் பெரியாரின் சித்தாந்தத்திற்கும் இடையிலான ஒப்பீடுகளை குறிப்பிட்ட சீமான் அத்தகைய கருத்துக்களை நிராகரித்தார். பிரபாகரன் பெரியாரால் ஈர்க்கப்படவில்லை என்று வலியுறுத்தினார். பிரபாகரன் தனது படையை கட்டி எழுப்பும்போது பெரியாரிடமிருந்து பெற்றாரா, அல்லது சுபாஷ் சந்திர போஸாலும் நமது தமிழ் மூதாதையர்களின் வீரத்தாலும் அவர் உந்தப்பட்டாரா என்று கேள்வி எழுப்பி அவர்களின் தாக்கங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார். பெண்களின் உரிமைகளுக்காக வாதிடுவது, எல்டிடி படைகளில் பெண்களைச் சேர்க்கும் பிரபாகரனின் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ற கூற்றுகளையும் சீமான் நிராகரித்தார். பிரபாகரனின் செயல்கள் மற்றும் சித்தாந்தத்திற்கு பின்னால் உள்ள அடிப்படை நோக்கங்களை இதுபோன்ற கூற்றுகள் தவறாக பிரதிபலிக்கின்றன என்று அவர் வாதிட்டார். பிரபாகரனின் உயிர் பிழைத்ததாக கூறப்படுவது குறித்து பழ நெடுமாறன் போன்ற அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு எதிராக சீமான் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார். இதுபோன்ற கருத்துக்களை சீமான் விமர்சித்தார். அவை தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குகின்றன என்றும் நம்பகமான ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறினார். வேங்கைவேல் நீர் மாசுபாடு வழக்கை பொறுத்தவரை பரவலாக கோரப்படுவது போல சிபிஐயை ஈடுபடுத்துவதற்கு பதிலாக மாநில காவல்துறையினரால் முழுமையாக மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சீமான் விருப்பம் தெரிவித்தார். மாநில காவல்துறை ஒருமுகப்படுத்தப்பட்ட அணுகுமுறையுடன் வழக்கை திறம்பட கையாளும் திறன் கொண்டது என்று அவர் வாதிட்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.